சிலுவை. இது ஒரு காதல் கதை. ஒரு குழந்தையை விட மோசமாக அழுது கொண்டிருந்தான் விஜய். என்ன சொல்லி நிறுத்துவது என்று எனக்கு புரிபடவில்லை. அழட்டும், அழுது அவனாகவே ஓயட்டும். எதிரே பறந்திருந்த கடல் அலைகளோடு அதன் அளவில் முரடனாய் பயங்கரமாய் தெரிந்தது. நான் முரடா அனு என்றான். பாதி வார்த்தைகள் காற்றாக வெளிப்பட்டன. என்ன சொல்ல இதற்கு? தோற்றத்தில் பெரும்பாலும் ஆண்கள் முரடர்களாய், தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் சுயநலவாதிகளாய், பெண் மனசு புரியாதவர்களாய், ஐ கேர் ஃபார் யூ என்றால் தடால் என அழுது விடுபவர்களாய், முரண்பாடுகளின் கலவை. இவன் மட்டும் இல்லை. இதற்கு முன் மனோகர், சந்திரன், விக்டர். உன்கிட்ட பேசணும் அனு, கொஞ்சம் பர்சனலா. இப்படித்தான் ஆரம்பிக்கும். +2வில் பாவாடை தாவணியிலும் சுடிதாரிலும் சில சமயங்களில் அக்காவின் புடவைகளோடு உலா வந்த எனக்கு இந்த மாதிரி அணுகல்கள் எந்த ஆச்சரியமும் தரவில்லை. என்ன என்பேன் பெரிய மனுஷி போல. உனக்கே தெரியும், படிப்பு சுமார்னு பெல்ட்டால் வீறிடுவேன்னு அப்பா மிரட்டியிருக்காரு. இதே விக்டர் என்னை எப்படி கலாட்டா செய்திருக்கிறான். நாங்கள் கறி சாப்பிட்றா சாமிங்க. உடம்பு வலு எப்படி இருக்கும் தெரியுமா? முண்டா மடக்கி கட்டினான். நான் அதிராமல் நிற்கும் உள்ளுக்குள் தடுமாறினான். சரி, நான் போகட்டுமா என்று சாதாரணமாய் கேட்கவும் திகைப்புடன் வழிவிட்டவன், அவ என்ன பெரிய ராங்கிக்காரியா என்றானாம். அதுவும் எனக்கு வந்துவிட்டது. இன்று யோசனைகளை யாசிக்கிறவனாய் என் எதிரே. விக்டர், நான் என்ன செய்யணும் என்றேன். படித்தா புரியல அனு. வீட்டில் வேறு யாரும் உதவ மாட்டாங்களா? அப்பா பிஸ்னஸ், அம்மா மக்கு. எதனாச்சும் கேட்டா, தேவனி இவனை போய் எனக்கு கொடுத்தீரேன்னு அழுவாங்க. வேணாம் விக்டர், பெரியவங்களை ரொம்ப சுலபமாக கேலி செய்திடலாம். நாமும் பின்னால் கேலி செய்யப்படுவோம் என்றேன். தாவணி மடிப்பை நீவி விட்டேன். என் வயசுக்கு வளர்ச்சி கூடுதல் தான். கருப்பு தாவணி, மஞ்சள் பாவாடை. சரி, என் வீட்டுக்கு வா, நான் சொல்லித்தரேன். அவன் எதிர்பார்த்திராத மார்க்குகளுடன் பாஸ் செய்ததும் சர்ச்சில் அவன் கல்யாணம் பார்த்ததும் வேறு கதை. யாரடி அது என்ற அம்மாவின் அதட்டலுக்கு அப்பா பதில் சொல்லி அடக்கியது தான் விசேஷம். என் பொண்ணை எனக்கு தெரியும். அதனால்தானோ என்னவோ பிறகு மனோகர், சந்திரன் என்னை வெவ்வேறு நோக்கங்களில் அணுகிய போது பதறாமல் இருக்கேன். அதுவும் மனோகர் செல்வியே காட்டிவிட்டான். நீ பெண்ணே இல்லைனோ. என்ன சொல்கிற? சராசரி பெண்ணை விடவும் வேறுபட்டு நிற்கிற. உனக்குள்ள தெளிவு இருக்குது. வீணாக வெக்கப்படுறதில்ல. பிரச்சனைகளை 3ஆம் மனுஷியாக அலசுற. பதிலை ஏற்கிறேனோ இல்லையோ, உன் நேர்மையான அலசலை என்னால் சந்திக்கவே முடியல. அப்படியா என்றேன் நிமிர்ந்து. சி, மனசு எப்போதும் முகமுடிக்குள் இருப்பதில்லை. இருக்கவும் முடியாது. சில நேரங்களில் உன்னை நான் காதலிக்கிறேனா என்று கூட பயப்படுகிறேன். காதல் என்றால் பயமா? ஒரு வகையில் என்றான். என்ன பயம்? உனக்கே உரியவளா என் மனம் தீர்மானித்துவிடும். பிறகு இன்றைய அமைதி பறிபோய் அலைக்கழிக்க ஆரம்பிப்பேன். ஒரு நாள் உன்னை பார்க்காம போனாலும் அனாவசிய அவஸ்தைகள். சிரித்தேன். நீயுமா மனு? இல்லை அனு, இது சகஜம், இயல்பு. இனிப்பை பார்த்து எச்சில் ஊராட்டினா அவன் வியாதிஸ்தன். அந்தந்த உணர்வுகளை அடக்குவது வேறு, வராமலே போவது என்பது வேறு. அவனும் ஒரு நாள் கல்யாண பத்திரிகை கொடுத்தான். என்னோட அக்கா பொண்ணு, என் கலர் தான். கோலம் போடும், நோட்டு பூரா போட்டு வச்சிருக்கு. தையல் தெரியும், லேசாக சினிமா பாட்டு, நல்லா அழுவும். விஷயம் சொன்னால் புரிஞ்ச மாதிரி தலையசிக்கும். மொத்தத்தில் எனக்கு விருப்பமான வடிவம். ஆல் த பெஸ்ட் என்றேன். இன்று எதிரே விஜய், என் மெமரியில் பதிந்து போன அதே முதல் வரியுடன். உன்னோட பேசணும் அனு, பர்சனலா. பீச்சுக்கு போகலாமா என்றான். தனிமை என்று சொல்லிவிட முடியாது, ஆனால் பிறர் கவனம் பதியாத தொலைவு. இன்று காட்டன் புடவை, இதன் வசதி வேறு புடவைகளில் இல்லை என்று முன்பெல்லாம் வாதம் செய்வேன். சண்டை வரும். இப்போது என் மனசோடு சரி. சந்திரன் தான் அடிக்கடி சொல்வான், இனிப்பான பஞ்சுபொதி போல இருக்கிறோம் காட்டனில். நான் முரடா அனு? ஏன் கேட்குற? சொல்லேன், நான் முரடா? எதை சொன்னால் நீ திருப்திப்படுவ என்றேன் சிரிப்புடன். என்னை போய் முரடு, புரிந்து கொள்ளாதவன்னு வனஜா தினம் சண்டை போடுறான். அவன் மனைவி, மனமாகி 3 மாதம். மனிதர்கள் எதை சுலபமாய் கற்றுக்கொள்கிறார்களோ என்னவோ. நேசிப்பு மட்டும் கை வருவதில்லை, சண்டையிடுதல் அதைவிட சுலபம். வர வர என் வாழ்வில் நிறைய பேருக்கு பாவ மன்னிப்பு வழங்கிட்டேன். பிரம்மை இப்போதெல்லாம் எனக்கு தட்டுது. இனி அவனை எதுவும் கேட்க வேண்டாம், நேராய் பார்க்கக்கூட வேண்டாம். குமரி விட்டுத்தான் ஓய்வான். ஒவ்வொரு அலையென மேலெலும்பி பாதி கரைக்கு முன்பே கரைந்து போக ஒரு சில மட்டும் துணிச்சலாய் வந்து கரையை தொட்டன. திமிரி எலும்பின, ஜெயித்து விட்டதாய் காற்றில் செய்தி அறிவித்து பெருமிதமாய் கடலோடு இணைந்தன. சொல்லு அனு, நான் என்னதான் செய்கிறது என்றான். திடுக்களுடன் அவனை பார்த்தேன். அவனுக்கு புரியவில்லை.
சமாளித்து சொன்னான். பேசினா கூட புரியலையா விஜய்? இப்போ என்னோட பேசுகிற மாதிரி பேசேன். இல்லைன்னு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. பேசியிருக்கியா? முயற்சி பண்ணியா? பயமாக இருக்கணும். ரொம்ப வற்புறுத்தி உட்கார வச்சு பேசினா வம்பு வருமோன்னு பயம். எனக்கு சிரிப்பு வந்தது. என்னோட தைரியமாக பேசுகிற? இல்லைன்னு சில சமயம் உன்கிட்ட கூட எனக்கு பயம்தான். நீ ஏதாவது சொல்லிடுவியோன்னு பயம். நீ ஒரு தராசு மாதிரியானோ, பாராபட்சம் இல்லாமல் தட்டில் நிற்க வச்சு சட்டுன்னு பேசிடுவேன். ஆனால் எனக்கு இப்போ அது வேணும். அதனால தான் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு என்றான் படபடப்பாய். என் புத்திசாலித்தனம், நேர்மை, அணுகுமுறை எனக்கு ஒரு கம்பீரம் கொடுத்திருப்பதாய் இதுவரை உணர்ந்தாலும் இன்று வேறொரு பரிமாணம் எனக்கு. போ விஜய். அடிப்படையில் நாம் நேசத்திற்கு எங்குபவர்கள், சார்ந்தே பழகியவர்கள், சாதித்து விட்டவர்களும் கூட. மடி தேவைப்படுகிறது. அட்லீஸ்ட் வாழ்வில் ஒரு முறையாவது கதறியால் ஆசுவாசப்படுத்தி கொள்ள மீண்டும் மீண்டும் முயற்சி செய். புரியவை. பக்தன் போல பிரசாத பட்டலம் ஏந்தி எழுந்து போனான். எதிரே கடலுடன் என் விம்மலும் இணைந்து கொண்டது.